மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு பின்னால் என்ன நடந்தது என்று தெரியுமா? இன்று உங்களை பார்ப்பவர்கள் ஆண்களோ பெண்களோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் என்று அனைவருமே உங்களை பாராட்டியக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருக்கத்தான் செய்திருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு பின்னால் ஒரு பெரிய சுனாமி உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி சென்றிருந்திருக்கும். அது சுனாமியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்காது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு பாடங்களும், நீங்கள் புலம்பி தீர்த்த ஒவ்வொரு அழுகைகளுக்கும் பின்னால் நீங்கள் பட்ட சில காயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில பாடங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் அழுது புலம்பிய போது ஆறுதல் சொல்ல ஒரு கை கூட இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் தனிமையில் தவித்த போது உங்களை திரும்பி கூட பார்க்க கூட ஆள் இல்லாத அனாதையான ஒரு தருணங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் நபர்கள் இருந்திருப்பாங்க. இருந்தும் உங்களை கண்டு கொள்ளாமல் எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தண்ணி தொளித்து விட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. எல்லோருமே இருந்தோம். நீங்கள் தனித்துவப்படுத்தப்பட்ட அந்த புள்ளியில் தாங்க இனி நமக்காக யாருமே வரப்போவது கிடையாது, நம் காலில் நாம் தான் நிற்க வேண்டும் என்ற உண்மை உங்களுக்குள்ள புரியவும் ஆரம்பித்திருக்கும். விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்காமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி சுயமாக எழுந்து நின்ற அந்த போராட்ட களங்கள் தான் உங்களை இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர்களாக மாற்றியிருக்கும். இந்த ஒரு வலிமை உங்களுடைய வாழ்க்கையில சும்மாக வந்திருக்காதுங்க. பல கண்ணீர் துளிகளின் விலையாகவே தாங்க இருந்திருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பட்ட அவமானங்களும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் அடைந்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாகவே இருந்திருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவோ காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பொதுவாக மேசம் ராசி அன்பர்கள் கோபத்தை வெளியில் கொட்டி விடக்கூடிய நபர்கள் என்று அனைவருமே சொல்வார்கள். ஆனால் நீங்கள் எப்போது முழுமையாக அமைதியாக மாறுறீங்களோ அப்போது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில காயம் எல்லையை தாண்டி கடந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில வர்றவங்க போறவங்க என அனைவருமே உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் உங்களுடைய மனதையும் அவங்க கொச்சப்படுத்தியும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக இருந்த காலங்களில் உங்களின் மௌனத்திற்குள் ஒரு மிகப்பெரிய சுடுகாடை இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் பேச நினைத்த நியாயங்கள், கேட்க நினைத்த கேள்விகள், சொல்ல நினைத்த விளக்கங்கள் அனைத்தையும் அந்த மௌனத்திற்குள் போட்டு நீங்கள் புதைத்து கொண்டு இரவு தூங்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விகளை கேட்டு அது இன்னமும் உங்களை சித்திரவதைப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இனி இவர்களிடம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் நியாயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் முடிவெடுத்த கணமே அந்த மௌனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பிறந்திருக்கும். அது அமைதிக்குள் ஏமாற்றங்கள், வலிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வெறுமையை கலந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பேசும் கோபத்தை விட உங்களுடைய அமைதிக்குள் உங்களுக்குள் இருக்கும் ஆழமான காயத்தின் சாட்சி தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் அதிகமாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம்னு நினைத்த நபர்கள் அனைவருமே உங்களுக்கு வழிகளை மட்டுமே தாங்க கொடுத்திருப்பாங்க. உங்களை முன்னேற்ற செய்ததை உங்களை நோக்கி வீசப்பட்ட கற்களும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வழிகளும் தான் என்பதை ஆரம்பத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. வாழ்க்கை நகர நகரத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக இருந்திருந்தால் ஒருவேளை இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களை ஒரு மூலையில் முடக்கி வைக்க நினைத்த சில மனிதர்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான வறுமையும் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றமாக இதுவரைக்கும் உங்களை முன்னோக்கி தள்ளாமல் பின்னோக்கி தள்ளி கொண்டு இருந்திருக்கும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று உங்களை ஒதுக்கிய போது ஏற்பட்ட அந்த அவமானத்தின் வழிகளும் உங்களை விடிய விடிய உழைக்க வைத்திருக்கும். ஏனென்றால் உங்களை விட உங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எவ்வளவு மட்டம் தட்டி பேசினார்கள். அனைவருமே உங்களை பார்த்த பார்வைகள் எப்படி இருந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அடைந்த ஒவ்வொரு வழியையும் நீங்கள் எரிபொருளாகவே மாற்றிருப்பீங்க. உங்களை வீழ்த்த நினைத்த வழியையே நீங்கள் உயர பறப்பதற்கான ஏணியாக மாற்றிக்கொண்டதுதான் மேசம் ராசிக்காரர்களின் உண்மையான ஒரு அக்னி குணமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நாளை முதல் புதிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வரப்போகிறார். உங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதரின் வருகை நிகழப்போகிறது. அவர் ஒரு புதிய நண்பராகவோ, தொழிலில் ஒரு பார்ட்னராகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாகவோ நிச்சயமாகவும் இருக்கலாம். மேசம் ராசியின் தற்போதைய தனிமையையும் சோர்வையும் போக்கக்கூடிய வகையில் இந்த நபரின் பிரவேசமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்கள் நினைத்ததை விட இந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு நிறைய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது தேடி வர ஆரம்பிக்கும். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பிறகு உங்களின் சிந்தனை
முறைகளானது மாறிவிடும். நீங்கள் சிந்திக்கக்கூடிய விதங்கள், தொழில் செய்யக்கூடிய விதங்கள் என அனைத்திலும் ஒரு மாற்றுதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் உங்களை தட்டி எழுப்பி உன்னால் முடியும் என்று உங்களை செதுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மனிதராக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வாங்க. ஆனா அந்த மனிதர்கள் ஆரம்பத்தில் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத ஒன்றை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில போக போக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த புதிய உறவால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க, அறிந்து கொள்வீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. அதற்கெல்லாம் இந்த ஒரு உறவு உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரவும் ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதால் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு கீழ் அடிமையாக வேலை செய்வதை விட நீங்களே ஒரு ராஜா போல சொந்தமாக தொழில் செய்வதில் தான் உங்களுக்கு ஆர்வங்கள் எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருப்பீங்க. அந்த ஆர்வங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இதுவரைக்கும் இருக்கும். இப்போது உங்களுக்கான சரியான தொழில் எது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். சரியான பாதையில் போனால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நெருப்பு மற்றும் இயந்திரங்கள் சார்ந்த துறைகள், ரியல் எஸ்டேட் அல்லது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களின் சுய உழைப்பை காட்டக்கூடிய மேனேஜ்மெண்ட் துறைகள் உங்களுக்கு பிரமாதமாக கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் நீங்கள் முழு மனதோடு செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரை தொழில் தொடங்கலாமா வேண்டாமா என்று தயங்கிய நீங்கள் இப்போது தைரியமாக இறங்க ஆரம்பிக்கலாம். உங்களின் சுறுசுறுப்பும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் இந்த தொழிலில் உங்களை ஒரு பெரிய முதலாளியாக மாற்றிக் கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடிக்கொள்வீங்க. அதிர்ஷ்டம் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தாங்க இருக்கும். இத்தனை காலங்கள் நீங்கள் ஒரு விஷயத்திற்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீங்க. ஆனால் அதற்குரிய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரே ஒரு நேரத்தில் முற்றிலும் எதிர்பாராத ஒரு வழியில் அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. நீங்கள் நினைக்காத ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கவும் போகிறது. நிலுவையில் இருந்த பழைய சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். அதனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமானது கிடைத்துவிடும். வராது என்று கைவிட்ட பணம் திடீரென்று உங்களுடைய கைக்கு வரவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு பெரிய லாபகரமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைப்பது என இந்த அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். மேஷம் ராசிக்கு இந்த தடவை அதிர்ஷ்டம் என்பது சும்மா உட்கார்ந்திருந்தால் வராதுங்க. உங்களின் கடந்த கால உழைப்பிற்கான போனஸாக திடீரென்று வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லதை மட்டுமே நினையுங்கள். நல்லதே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. நீங்கள் நினைக்காத ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கவும் போகிறது. நிலுவையில் இருந்த பழைய சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். அதனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமானது கிடைத்துவிடும். வராது என்று கைவிட்ட பணம் திடீரென்று உங்களுடைய கைக்கு வரவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு பெரிய லாபகரமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைப்பது என இந்த அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். மேஷம் ராசிக்கு இந்த தடவை அதிர்ஷ்டம் என்பது சும்மா உட்கார்ந்திருந்தால் வராதுங்க. உங்களின் கடந்த கால உழைப்பிற்கான போனஸாக திடீரென்று வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லதை மட்டுமே நினையுங்கள். நல்லதே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.